கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு நல்ல காலையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்காய் சங்கீதம் 7வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது பாடினதான ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. தாவீது ஆண்டவரை நோக்கி பாடும்போது ஒரு ஜெபமாகிய ஒரு பாடலை அவன் ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாய் இந்த சங்கீர்த்தனத்திலே அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். தாவீது தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த சங்கீர்த்தனத்திற்கு ஆமீன் ஸ்தோத்திரம். பென்யமீன் ஆகிய பியூஷ் என்பவன் அந்த வார்த்தைகள், அவனுடைய வார்த்தைகள் தாவீதை காயப்படுத்தின போது அவன் ஆண்டவரை நோக்கி பாடின ஒரு பாடலாய் இது இருக்கிறது. அப்படியானால் அந்த மனிதனுடைய வார்த்தைகள் இந்த தேவ மனுஷனாகிய தாவீதை காயப்படுத்தினது. அப்படியானால் அந்த வார்த்தைகள் அவருக்குள்ளே காயத்தை கொண்டு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை காயப்படுத்தினவர்கள், என்னை வேதனைப்படுத்தினவர்கள், என்னை துக்கப்படுத்தினவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும் என்று கேட்கிறார். ஏனென்றால் ஆமென், இந்த தாவீது கர்த்தரை நம்பி இருந்தார். மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அவர் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களிடத்திலே பதில் கொடுப்பதற்கு முயற்சிக்காதபடிக்கு அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வேதனைகளை குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் சில மனிதருடைய வார்த்தைகள் நமக்கு சில நேரங்களிலே காயங்களை கொண்டு வந்திருக்கலாம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த தாவீதை போல நம் கர்த்தருடைய சமூகத்துல அவரை நம்பி என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு என்னை விலக்கி இரட்சியும் என்று கேட்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மையும் விலக்கி இரட்சிப்பார். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கண்களை மூடுவோமா? வார்த்தைகள் நிமித்தம் கலக்கத்தோடு நிற்கிற இந்த நேரத்திலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தலை தருகிறேன்ப்பா. வார்த்தை நிமித்தம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை கொண்டு வந்த ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் நீர் சமாதானக்காரனராய் இருந்து, ஏசப்பா ஆண்டவரே, அந்த வார்த்தையினால் வந்த கலக்கங்களை நீக்கி அப்படிப்பட்டவர் துன்பப்படுத்துகிறவர்கள் என்று விடுவித்து ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை நீர் காப்பாற்றுகிறமைக்கா நன்றி செலுத்துகிறேன். தம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் அப்பா. நீர் கைவிடாத ஒரு ஆண்டவர். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நிற்கிறவர். தீங்குகள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை தொடாதபடிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. துன்பப்படுத்துகிறவன் என்று விலக்கி ரட்சித்து மேன்மையான ஆசீர்வாதமான பாதையில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்கப்படட்டும். சமாதானத்தின் காரணர் கூட இருந்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதமான பாதைகளை உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.